மறைந்த திரைக்கதை மன்னர் பாக்யராஜின் இறுதி ஊர்வலம் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார். சுரேஷ்குமார், ஒருபுறம் மறைந்த பாக்யராஜ் அவர்களின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக ஏராளமானோர் தொடர்ச்சியாக வருகை தந்துட்டு இருக்காங்க, இரண்டாவது நாளாக இன்றும். மற்றொருபுறம் அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகிறது. அங்கிருக்கும் கள சூழல் என்ன? ஆனந்தி இயக்குனர் பாக்யராஜ் அவர்களுடைய மறைவை தொடர்ந்து சென்னை வல்லூர் கோட்டம் பகுதியில் இருக்கக்கூடிய 5வது பகுதியில் பாக்யராஜ் அவருடைய இல்லம் என்று அமைந்திருக்கிறது. அங்குதான் மறைந்த பாக்யராஜ் அவருடைய உடல் என்பது அஞ்சலிக்காக நேற்று காலை முதல் வைக்கப்பட்டிருந்தது. நேற்று ஆயிரக்கணக்கான அவருடைய ரசிகர்களும் பொதுமக்களும் உறவினர்களும் திரைத்துறையினரும் திரண்டு வந்து அஞ்சலியை செலுத்தியிருந்தார்கள். அதேபோன்று இன்று காலையும் ஏராளமான தொண்டர்கள், அதே போல அவருடைய ரசிகர்கள், திரைத்துறையை சார்ந்தவர்கள், பெப்சியினுடைய தொழிலாளர்கள், நிர்வாகிகள், அதேபோல இயக்குநர் சங்கத்தினர், நடன சங்கத்தினர் என பல்வேறு திரைத்துறையை சார்ந்த சங்கத்தினரும் வந்து நேரடியாக அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். நடிகர் சூரி, நடிகை ராதா உள்ளிட்ட திரைத்துறையினர் நேரடியாக வந்து மாலை அணிவித்து அவருடைய அந்த அஞ்சலியை செலுத்தியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் இன்னும் சற்று நேரத்தில் பாக்யராஜ் அவர்களுடைய இறுதி ஊர்வலம் என்பது புறப்பட இருக்கிறது. இல்லத்தில் இறுதியாக அவருக்கு உடலுக்கு தற்போது இறுதி சடங்குகள் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பான பார்த்தோம் என்றால் பாக்யராஜ் அவர்கள் தமிழ் திரையுலகிற்கும் தமிழகத்திற்கும் மிகப்பெரிய பங்கினை ஆற்றியிருக்கிறார். கலைத்துறையின் மூலமாக அவரின் திரைக்கதை எழுதுவதில் இந்திய அளவில் மிக முக்கிய ஒரு இயக்குநராகவும் திரைக்கதை ஆசிரியராகவும் எழுதியிருக்கிறார். ஆகவே அவருக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது. அந்த வகையில் அரசு மரியாதை வழங்குவதற்காக தற்போது போலீசார் நேரடியாக முழு சீருடையில் பாக்யராஜ் அவர்களுடைய இல்லத்திற்கு வரை வந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அரசு மரியாதை செலுத்துவதற்காக காவல்துறையினர் தற்போது அவர்கள் உடலை கொண்டு வந்து மெதுவாக நடந்த அவருக்கு அந்த இறுதியாக அவருக்கு வந்து மரியாதை வழங்கும் வகையில் சல்யூட் அடிப்பார்கள். வீட்டில் இருந்து சற்று நேரத்தில் உடல் என்பது இறுதி ஊர்வல வாகனத்தில் ஏற்றப்பட உள்ளது. இங்கிருந்து வல்லூர் கோட்டம் ஜெமினி மேம்பாலம் டிஜிபி அலுவலகம் இருக்கக்கூடிய கடற்கரை சாலை வழியாக சென்று பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய மின்மயானத்தில் பாக்யராஜ் அவருடைய உடல் என்பது தகனம் செய்யப்பட உள்ளது. அங்கு மின்மயானத்தில் கொண்டு சென்ற பிறகு அரசு மரியாதை செலுத்தும் வகையில் காவல்துறையினர் துப்பாக்கி குண்டுகள் முழங்க அங்கு இறுதியாக அவருக்கு அரசு மரியாதை வழங்குவார்கள். ஆகவே தற்போது காவல்துறையினர் இங்கு இல்லத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். கடைசி நேரத்தில் பாக்யராஜ் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என ஆயிரக்கணக்கான பொதுமக்கள், தொண்டர்கள், உறவினர்கள், திரைத்துறையை சேர்ந்தவர்கள் தற்பொழுதும் வந்து வரிசையில் காத்திருந்து அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து முடிக்கிறோம். Video